ஹலோ நண்பா, ஐம் தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக்லங்கா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமாக இருந்தால், உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட் தான் ஃப்ரீலான்சிங், ரைட்? ஸோ அந்த ஃப்ரீலான்சிங் தான் என்ன, அந்த ஃப்ரீலான்சிங் நம்ம எதில் ஒர்க் பண்ணலாம், அந்த ஃப்ரீலான்சிங்கில் நாம் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன தேவை, அப்படி என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி நிறைய எனக்கு தெரிஞ்ச விடயங்களை வந்துட்டு இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிரயோசனமான வீடியோ வரைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஃப்ரீலான்சிங்? ஸோ ஃப்ரீலான்சிங்டா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு சேவிஸை நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களாக இருந்தால், ஸோ அந்த சேவிஸுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீலான்சிங்னு சொல்லுவோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களாக இருந்தால், இப்போ பாருங்கள், கம்பெனிஸில் வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த கம்பெனி கீழே வந்துட்டு நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அதுக்குண்டு வந்துட்டு அவங்களுக்கு லீவ் கிடைக்கும், அதுக்குண்டு வந்து சலுகை கிடைக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே வந்துட்டு ஃப்ரீலான்சர் எடுத்துக்கிட்டிங்களாக இருந்தால் இப்படியான எந்த கட்டுப்பாடும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ ஃப்ரீலான்சர்னா வந்துட்டு அவங்க நினைச்ச டைமுக்கு ஒர்க் பண்ணுவாங்க, நினைச்ச கம்பெனிஸுக்கு இல்லை நினைச்ச இண்டிவிஜுவலுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான இல்லாட்டி அவங்களுக்கு தெரியுமான சர்வீசஸை மாத்திரம் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரியா? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரீலான்சிங் சம்மந்தமாக நம்ம கழிச்சு கொண்டே போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்களாக தான் ரெண்டு முக்கியமான ஆக்கள் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு சர்வீஸை பை பண்ணுறாக்கள், இன்னொன்று வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாக்கள், ரைட்? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கிளைண்ட் இருப்பாங்க, இன்னொன்று வந்துட்டு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாக்கள் இருப்பாங்க. ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்துக்கிட்டு இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் சொல்லி கொஞ்சம் இருக்குது, ரைட்? ஸோ அதில் மிக முக்கியமான பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு எதுன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் ஃபைவர், அப்வொர்க் சொல்லி போய்கிட்டு இருக்குது, ரைட்? ஸோ இதில் வந்துட்டு நாம் நம்மளோட வீடியோஸில் நம்ம நீ பேச போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் ஒன்லி ஃபைவரை பற்றியா, ரைட்? ஸோ ஃபைவர்ண்டா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணலாம், அதில் எப்படி வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதில் எப்படி வந்துட்டு நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், ரைட்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் ஃபைவரை செலக்ட் பண்ணணும்? ஃபைவர் என்னத்துக்கு அப்வொர்க் இருக்குது தானே, மற்ற சைட்ஸ் இருக்குது தானே, ஏன் நம்ம ஃபைவரை சூஸ் பண்ணணும்? ஃபைவர் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் ஒரு பிகினருக்கு. மற்ற அக்கௌண்ட்க்கு சேவ்ஸ் பண்ணி கொடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சிருக்காட்டியுமே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட சேவ்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி அதில் வந்து ஆர்டர் எடுத்துக்கொள்ளே இல்லை, ரைட்? ஸோ அதனால் இது வந்துட்டு ஃபைவர் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சைட் ஒன்று, ரைட்? அட் த சேம் டைம் வந்துட்டு நிறைய கிளைண்ட்மார் இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க, ரைட்? அட் த சேம் டைம் வந்துட்டு ஃபைவர் வந்துட்டு ஒரு சீப்பான பிளாட்ஃபார்ம்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? சீப்னு சொல்லி ஏதாச்சும் இருந்தால் இப்போ கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ரைஸுக்குள்ளே ஒரு சேவ்ஸ் ஒன்று அவசரமாக முடிக்கணுமா இருந்தால் தாராளமாக அவங்க வந்துட்டு ஃபைவரை வந்துட்டு அவங்க அதை யூஸ் பண்ணி கொள்வாங்க, ரைட்? ஸோ அப்படி அவங்க யூஸ் பண்ணி கொள்ளணுமாக இருந்தால் அந்த ஃபைவரில் வந்துட்டு நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. செல்லர்ஸ் சொல்லணுமாக இருந்தால் நம்மளமாகி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் வச்சுருக்கிற ஒரு சைட்டை வந்துட்டு இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம், ரைட்? ஸோ அந்த ஃபைவர் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நம்ம இப்போ அதில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஃபைவரில் ஏர்ன் பண்ணுமா இருந்தால் எங்களுக்கு ஸ்கில் தேவையா? ஃபைவரில் ஏர்ன் பண்ணணும்னா எனக்கு ஸ்கில் தேவையா? ஸோ இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்களாக இருந்தால் உங்களுக்கு நாம் ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட்னா ஒன்று சொல்லலாம், ரைட்? ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்கில் இருக்கிறாக்கோள், இன்னொன்று ஸ்கில் இல்லாதாக்கோள் சொல்லி, ரைட்? ஸோ இப்போ ஸ்கில் இல்லாதாக்கோள் நம்ம பார்த்தமாக இருந்தால் அது எப்படியான கான்செப்ட் இருக்குமா இருந்தால் அது வந்துட்டு மற்ற ஆக்கள் ஒரு ஆளை வந்து டிபெண்ட் பண்ணி ஒரு கான்செப்டாக இருக்கும். மற்ற ஆக்கள்னு சொல்லி என்னென்னு சொல்கிறேனாக இருந்தால், இப்போ ஒரு ஆள் வந்துட்டு என்கிட்ட வீடியோ எடிட்டிங் பண்ணி தாங்கன்னு கேட்காரு. ஸோ எனக்கு வந்துட்டு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியா. பட் நான் என்ன செய்கிறேன், என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுவார். ஸோ இந்த ஆர்டர் நான் எடுத்துகிட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அந்த ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே தேவைப்படாது. பட் அங்கே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பையரோட வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரைட்? அது முக்கியமான ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த இடத்துல, ரைட்? அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாட்டி உங்களோட சுற்றி இருக்கிற ஆக்கள் வந்துட்டு ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஆளாக இருக்கணும். அவங்களும் வந்துட்டு சும்மா நார்மலான ஆக்கள் இருப்பாங்களா இருந்தால் உங்களால் வந்து சேல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிக்கொள்ள இயலாது. அதே போல் ஓப்பனாகவே சொல்லப்போனால் வந்துட்டு ஸ்கில் இல்லாமல் ஃபைவில் ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். பட் அது வந்துட்டு நீங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு ஏர்ன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் அப்படி இல்லை, ரைட்? சொல்லுவாங்க நிறைய பேர், ஸ்கில் இல்லாமல் உங்களுக்கு ஃபைவரில் நீங்கள் மணி மேக் பண்ணு சொல்லி. மணி மேக் பண்ண இயலும், பட் அது செல்லக்கூடிய இன்கம் இருக்காது. இது வந்துட்டு ஸ்கில் உள்ள ஒரு ஆளை எடுத்துக்கிட்டீங்களாக இருந்தால் அவங்க வந்துட்டு நிறைய மணி மேக் பண்ணுவாங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களாக இருந்தால் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுவோன்னா அதில் நிறைய வீடியோ எடிட்டிங் கேட்டகரி எடுப்போம். நம்ம வீடியோ எடிட்டிங் எடுத்தீங்களாக இருந்தால் வீடியோ எடிட்டிங்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு
நிறைய ஓர்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரைட். நிறைய ஸ்கில் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க, நிறைய கிளைண்ட்டை வந்துட்டு அவங்க கேட்சப் பண்ணியிருப்பாங்க ரைட். இப்படி அவங்களோட ஸ்கில் இருக்கிறதால வந்துட்டு அவங்க எந்த வித பயமும் இல்லாமல் ஒரு கண்டினியூட்டியாக வந்துட்டு அவங்களோட ஓர்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்கு. அதே போல் வந்துட்டு வெப்சைட் டெவலப்மெண்ட் ரைட். இப்படியே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த ஸ்கில் ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைவர் ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுவீங்களாக இருந்தால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு உங்களுக்கு ஓர்டர்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு ஓர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் அந்த ஓர்டரை வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரைட். ஸோ அடுத்தடுத்த ஓர்டர் வந்துட்டு அந்த பையர் உங்களுக்கே தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியான ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களோட முக்கியமான விஷயம். ஆஸ் அ பிகினராக நீங்கள் இப்போ இருக்கீங்களா தான் இப்போ யோசிப்பீங்க, எனக்கு வந்துட்டு எந்த ஸ்கில்லுமே இல்லை, நான் எந்த ஸ்கில்லை ஃபாலோ பண்ணுற இல்லாட்டி எந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி கொள்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு யோசனை வரும் ரைட். ஸோ அப்படியே ஆக்களுக்கு வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், எது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. இந்த ஃபைவரை வந்துட்டு ஃபுல்லாகவே நான் பேஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன் ரைட். ஸோ அதனால் அடுத்த வீடியோ பார்க்கணுமா தான் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்துட்டு யாரெல்லாம் இப்போ ஃபைவரில் ஒர்க் பண்ணலாம் இப்போ இருக்குது தானே. இப்போ கம்பெனி எடுத்துக்கிட்டிங்களா இருந்தால் அவங்கள்ட்ட என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிலாம் இருக்குது தானே. ஸோ அந்த ஃபைவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ரைட். எந்த விதமான குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஸ்கில். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கில் தேவை. ஸ்கில் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு பொறுமை இருக்கணும் ரைட். பொறுமை இருக்கணும். அடுத்து வந்துட்டு ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணணும் ரைட். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீக்கை போட்டுட்டு ஓர்டர் வரும் இருப்பீங்களா இருந்தால் வராது. அதுக்குண்டு அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கணும் சரியா. ஸோ 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருந்தீங்களாக இருந்தால் ஓர்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ரைட். ஸோ அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களை பையர் வந்துட்டு ஒரு ஆள் காண்டாக்ட் பண்ணுறாங்க இருந்தால் அவரோட வந்துட்டு நல்லா கதைக்கிற முறையிலையும் இருக்குது உங்களுக்கு ஓர்டர் கிடைக்காம போகிறது ரைட். ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கொள்ளணும். இதில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் லாங்குவேஜ் ரைட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்க வந்துட்டு உங்களோட தமிழில் கதைக்க போகிறதில்ல ரைட், ஹிந்தியில் கதைக்க போகிறதில்ல. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு US, UK, கனடா, ஆஸ்திரேலியா இப்படியான பல டாப் டயர்ஸ் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க ரைட். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட லாங்குவேஜ் தெரியாது. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னது, பொதுவானது இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் டெவலப் பண்ணிக்கொள்ளணும் ரைட். அவங்க ரிப்ளை பண்ண அவங்களுக்கு அவங்க மெசேஜ் பண்ண நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் ரைட். ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுறத காப்பி பண்ணி அதை கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இல்லாட்டி வந்துட்டு ஜெமினி இல்லாட்டி ChatGPTயில் கேட்டு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களாக இருந்தால் லேட் ஆகும். ஸோ அவங்க வெறுத்து பேத்திரும் சரியா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணுமாக இருந்தால் நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில் வந்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். ஸோ இப்படியான விஷயங்களை வந்துட்டு நாம் போக வந்து நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எல்லா வீடியோஸும் வந்துட்டு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். அட் சேம் டைம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்துட்டு எப்படி ஒரு ஃபைவர் அக்கௌண்ட் நம்ம ஸ்க்ராட்சில் வந்து இருந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அட் சேம் டைம் வந்துட்டு எப்படி நம்ம ஃபைவருக்கு கிக்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன், எப்படி கிக்ஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறேன், எப்படி வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்துட்டு ஓர்டர் இருக்கிறதுக்கு நம்மளோட ஃபைவர் அக்கௌண்ட் வந்துட்டு புஷ் பண்ணுறது சொல்லி இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுமா இருந்தால் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். ஸோ இன்றைக்கான இந்த ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிங்க. 500 என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுற, அதில் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு உள்ளடக்கி இருக்கி, ஸ்கில் அவசியமாக இல்லையா, ஸ்கில் இல்லாமல் ஏர்ன் பண்ணலாமா, இப்போ நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு விட கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் ரைட். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு அந்த கேள்விகளுக்கான விடையை வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கலுங்க. ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்துட்டு வீடியோ போட்டுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்துட்டு எனக்கு தாங்க. ஸோ தந்தீங்களாக இருந்தால் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறது வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ரைட். ஸோ பெரிய எடிட்டிங்லாம் இருக்காது, சும்மா நம்மளோட தேவையான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். தஸ்லீம் ஃப்ரம் மணிடெக்லங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.